வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று போன மார்க் டெஸ்ட்டில் மீதி கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். 52 வரைக்கும் போன வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ 53. சரி, 53 ஒரு கடிகாரத்தில் 10:30 PM என காட்டுகின்றது. நிமிடமுள்ளானது வடக்கு திசையை காட்டினால் மணிமுள் காட்டும் திசை என்ன? நிமிடமுள் வடக்கு இதில் காட்டுது. ஒரு கடிகாரத்தில் 10:30 10:30ன்னு சொல்லும்போது எப்படி காட்டும்? இந்த இருக்குது, இது 10க்கும் இது அரைன்னா இப்படி வந்துடும். இதில் இப்போ இதில் போடும்போது இது மேற்கு, மேகி சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் மேற்கு, மேகின்னா கீ கிழக்கு, வடக்கு தெற்கு, இப்படி போட்டுட்டு 10:30. இப்போ இந்த நிமிட முள் வடக்கு திசையை காட்டுதுங்கிறாங்க. அப்போ வடக்கு திசைன்னா இது வடக்குன்னா அந்த மேலே போகும்போது என்ன ஆகிடும்? இதை வடக்குன்னு மாற்றுறோம். அப்போ மேலே தெற்குன்னு மாற்றணும், தெற்கு. அப்போது இதையும் மாற்றணும்ல, இந்த டைரக்ஷனையும் மாற்றிடணும். இது கிழக்குன்னு வந்துடும், அது மேற்குன்னு வரும், மாற்றி வரும் டைரக்ஷன். அப்போ 10:30ன்னு சொல்லும்போது இது வடக்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே வரும்? இந்த முள் தெற்கையும் கிழக்கையும் நடுவில் வரும், அப்படி தானே? தென்கிழக்குன்னு வரும். சரியா? ஆன்சர் தென்கிழக்கு. இதை திரும்ப வேணாலும் பார்த்துக்கோங்க. சரியா? டைரக்ஷனை மாற்றி போடுங்க, கரெக்டாக இருக்கும். மகேஷ் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார். இப்போ திரும்பவும் நம்ம என்னது மேகிக்கு போவோம். மேற்கு கீ, கிழக்கு, இது வடக்கு தெற்கு. சரியா? இவர் எங்கே நோக்கி நிற்கிறார்? முதல்ல மகேஷ் ஒரு வடக்கு திசையை நோக்கி நிற்கிறார். வடக்குன்னா அந்த பக்கம் பார்த்து நிற்கிறார். சரியா? இந்த திசையில் நிற்கிறார், இப்படி. சரி, இப்படி நிற்கிறாரு. அப்போது 180 டிகிரி திரும்பி தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். 180 டிகிரி திரும்புகிறாருன்னா வடக்கை நோக்கி இருக்கார். இப்படி இந்த இடத்துலேருந்து இப்படியே திரும்பினா 180 டிகிரி இது இப்படியே திரும்பி இங்கே வடக்கு நோக்கி தலை இருக்குன்னா தெற்கு நோக்கி இப்படி திரும்பிக்கிட்டார். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறாரு? தெற்கு நோக்கி இந்த பக்கம் நோக்கி இருக்கார். இப்போ 180 டிகிரி திரும்பி தெற்கு நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். திரும்ப தான் செஞ்சுருக்காரு ஒழிய இந்த பக்கம் நடக்கலை. இதில் 4 கிலோமீட்டர் வந்துட்டார். 4 கிலோமீட்டர் இங்கே வந்திருக்கார். அடுத்தது பின்னர் வலதுபுறம் திரும்பி இப்படி கையை வச்சு பாருங்கள். 4 இப்போ தெற்கு நோக்கி வந்திருக்காரு. இதுதான் வலது. சரியா? இது வலது, இது இடது. அப்போது வலதுபுறம் எவ்வளவு திரும்பியிருக்காரு பாருங்கள். 4 கிலோமீட்டருக்கு வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். அப்போது இந்த புறம் எவ்வளவு போயிட்டார்? 5 கிலோமீட்டர் போயிருக்கார். 5 கிலோமீட்டர் போயிட்டு தூரம் சென்று பின்னர் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர். இப்படி கையை வச்சு பாருங்கள். அவருக்கு இது வலது கை, இது இடது கை. அப்போ இடது பக்கம் எவ்வளவு திரும்பிட்டார்? இது வலது, இது இடதுன்னு வரும். அப்போ இடது பக்கம் 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். இங்கே 4 கிலோமீட்டர் நடந்துட்டார். சரியா? 4 கிலோமீட்டர் நடக்கிறார். பின்னர் கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். கிழக்குனா இந்த பக்கம், இப்படி இந்த பக்கம் வரணும், அப்படி தானே? கிழக்கு திசைனா இங்கே 5 கிலோமீட்டர், இங்கே இருந்து இங்கே 5. இவர் சும்மாவே இங்கே 5 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருக்கார். அப்போ இதுவும் 5. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இங்கேருந்து கிளம்பியிருக்காரு, எவ்வளவு தொலைவில் இருக்காருன்னு கேட்டிருக்கு. இங்கேருந்து இங்கே 5, இங்கேருந்து இங்கே எவ்வளவு? இங்கேருந்து இங்கே 4 சரியா? இந்த டைரக்ஷன் இங்கேருந்து இங்கே 4 இங்கேருந்து இங்கேயும் 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். திரும்ப இங்கேருந்து இங்கே 4 கிலோமீட்டர். அப்போ புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருப்பார்? 4 + 4 8 கிலோமீட்டர் இருப்பார். சரியா? 8 கிலோமீட்டர் தூரம் இருப்பார். தெரியுதா? அடுத்தது ஒரு எண்ணின் 30% மற்றும் 60% இடையேயான வித்தியாசம் 60 எனில் அவ்வெண் யாது? இப்போ ஓர் எண்ணை என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸு. சரியா? ஓர் எண்ணை எக்ஸு. அந்த எண்ணுடைய 30%, ஓர் எண்ணை எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அந்த எண்ணுடைய 30% சொல்லும்போது 30% எக்ஸு, 30% இன்ட்டு எக்ஸும் 60% இன்ட்டு எக்ஸும்
30% இன்ட்ரு எக்ஸோ 60% இன்ட்ரு எக்ஸு இடையேயான வித்தியாசம் 60, ரெண்டையும் கழிச்சா 60ங்கிறாங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா 30% சொல்லும்போது 30/100 30/100 இன்ட்ரு எக்ஸ். சரியா? அடுத்தது இன்னொன்று என்னது 60% இன்ட்ரு எக்ஸ்ன்னு சொல்லும்போது 60/100 இன்ட்ரு எக்ஸ். அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம்னு சொல்லும்போது என்ன போடணும்னா 60/100 அந்த எக்ஸை போட்டுக்கோங்க, கழித்தல் 30x/100. வித்தியாசங்கிறது மைனஸ் போடணும். வித்தியாசம் 60ன்ட்டாங்க, 60. அப்போது இதுக்கு 100 காமன் இது பார்க்கணும்ல, ஃபேக்டர் பார்க்கணும். அப்போ 100 பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா 60x - 30xன்னு போடும். 60x - 30x. சரி, 60x - 30x = 60. இப்போது இது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கிறனால 60ஐயும் 30ஐயும் கழிச்சிடலாம். 60ல் 30 போனால் 30 தான். 30x/100 = 60. சரியா? 30x/100 = 60. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. சரியா? இங்கே இடம் இல்லை, இதில் போடுறேன். எக்ஸ் = என்னன்னு போடணும்னா இந்த 100 ஈக்குவல்ட்டுக்கு டிவிஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு மாறிடும். 60 × 100 இது மேலே இருக்குது. அப்போது ஈக்குவல்ட்டுக்கு அங்கே போகும்போது டிவிஷனில் போயிடும் 30. சரியா? அப்போது 30ன்னு போடும்போது இது என்னாகும், ஒரு 30 இது 2ன்னு போடலாம். அப்போது எக்ஸ் = 2 × 100 எவ்வளவு, 200. சரியா? எக்ஸு அப்போ அந்த எண் என்னது, 200 ஆன்சர். சரியா? 3 புரியுதா? 30xன்னா 30/100 இன்ட்ரு எக்ஸ், 60% 60/100 இன்ட்ரு எக்ஸு. வித்தியாசம்னு சொல்லும்போது ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சிட்டு ரெண்டும் 100 காமனாக இருக்கிறனா 100 கீழே போட்டு கழித்தல் குறினால 60ல் 30 போச்சுன்னா 30x. 30x/100 = 60ன்னா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்தது 36. ஒரு வேலையை 40 ஆண்கள் 30 நாட்களில் செய்து முடித்தால் அதே வேலையை 50 ஆண்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது என்ன மாறல், அந்த எதிர்மாறல் நேர்மாறல்ன்ட்டு ஒன்று வருமே, அதில் செய்யணும். ஆட்கள் நாட்கள் போடணும். அப்படி தானே? ஆட்கள் நாட்கள். முதல்ல 40 பேர் 30 நாளில் செய்வாங்க. 40 பேர் 30 நாளில் செய்வாங்க. அப்படின்னா அதே வேளையை 50 ஆண்கள் 50 பேர் எத்தனை நாள்? இப்போ ஆட்கள் கூடிற்று. அப்போ நாட்கள் என்ன ஆகிடும், குறையும். அப்படி தானே? நாட்கள் குறையும் அப்படிங்கும்போது இது எதிர்மாறல். எதிர்மாறல்ங்கும்போது எப்படி போடணும் நம்ம, அதை அப்படி இந்த ரெண்டையும் அப்படி பெருக்கணும். 40 × 30 தட் இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 50 × எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிப்போம் நம்ம. எக்ஸை எப்படி கண்டுபிடிக்க, இந்த 50 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்படி தானே? அப்போது 40 × 30 இந்த எக்ஸை மட்டும் இங்கே வைங்க. அப்போ 50 இங்கே கொண்டு வந்திருக்கேன். அப்போது இது ஒரு 0 கெட் கேன்சல். 4 5 5 8 5 40. 8 × 3 24. அப்படி தானே? எக்ஸ் = 8 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8 3 24. 24 ஆன்சர். 24ல் செஞ்சு முடிப்பாங்க. எதிர்மாறல்னு எப்படி போடணும், 40 × 30 ஈக்குவல் டு இந்த மேலே உள்ள ரெண்டையும் இதுக்கு ஈக்குவல் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? அடுத்தது 20 முதல் 40 வரை உள்ள ஒற்றை எண்களை ஒரு வரிசையாக எழுதினால் வலப்புறம் இருந்து 6வது அமையும் எண் யாது? 20லிருந்து 40 வரைக்கும் ஒற்றை எண்ணை எழுதணும். ஒற்றை எண் தெரியும் நம்மளுக்கு. அப்படி தானே? 20லிருந்து 40 எழுதுவோமா? 21 21 23 25 27 29 31 33 35 37 39. இது 40 வரைக்கும் கொடுத்துருக்கு ஒற்றை எண். அதனால் நான் 39 வரைக்கும் எழுதியாச்சு. எழுதினால் வலப்புறம் இருந்து 6வது அமையும் எண்.
ஆறாவது அமையும் எண் 39 என்ன 39 வரைக்கும் இருக்குது. ஆறாவது அமையும் எண் வலப்புறம் இருந்துன்னா இதுதான் வலதுபுறம், இது இடதுபுறம். அப்போது 1 2 3 4 5 6 யார் 29 ஆன்சர். தெரியுதா? வலப்புறம் இருந்து இதை வந்து இப்படி எழுதிக்கிறணும். வலப்புறம் இருந்துன்னு சொல்லும்போது அங்கேருந்து பார்க்கணும். இது இடதுபுறம். சரியா? அடுத்தது 58. சரியா? முதல்ல இந்த வினாயன் அந்த இந்த முறையை பார்ப்போம். இப்போ இப்படி கேள்வி கேட்குறாங்க. அனிதா, அசோக், கணேஷ் மற்றும் ரித்திகா ஆகியோரிடம் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளன. கணேஷை தவிர மற்றவரிடம் குளிரூட்டி உள்ளது. இது வந்து நிறைய சாதனங்களை பற்றி போட்டிருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா இதில் முதல்ல இந்த 3 4 5 பேர் பேரையும் எழுதிக்கிறோம். சரியா? 5 பேர் பேரையும் எழுதுவோமா? யாரெல்லாம் இருக்கா? அனிதா, அடுத்தது அசோக், அடுத்தது கணேஷ், அடுத்தது ரித்திகா. சரியா? 4 பேர் இருந்திருக்கு. ரித்திகா இத்தனை பேர் இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தர் என்ன ஜாமான்கள் வச்சுருக்காங்கன்னு தான் கொண்டு வர போகிறாங்க. சரியா? அதை வந்து பார்ப்போமா? வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளன. கணேஷை தவிர மற்றவர்களிடம் குளிரூட்டி உள்ளது. இதில் என்ன சாதனங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். சரியா? முதல்ல வந்து என்ன போட்டிருக்காங்க? குளிரூட்டி. முதல்ல குளிரூட்டி. சரியா? இது எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. குளிரூட்டி இது யார்கிட்ட இருக்குது? கணேஷை தவிர மற்றவர்களிடம் குளிரூட்டி உள்ளது. குளிரூட்டிங்கிறது வந்து ஏசி. சரியா? ஏசி. கணேஷை தவிர எல்லோரும் குளிரூட்டி இருக்குன்னா இப்படி டிக் பண்ணிடுங்க. 3 பேருக்கும் இப்படி வந்து டிக் பண்ணிடணும். கணேஷ்ட இல்லை, ஒன்று விடுங்க, இல்லாட்டின்னு இப்படி கிராஸ் பண்ணிடணும். சரியா? குளிரூட்டி இருக்குது. அடுத்தது அனிதா மற்றும் ரித்திகா குளிர்சாதன பெட்டி வைத்துள்ளனர். குளிர்சாதன பெட்டின்னா என்ன? ரெஃப்ரிஜிரேட்டர் யாரெல்லாம் வச்சுருக்கா? அனிதாவும் ரித்திகாவும். சரியா? அனிதாவும் ரித்திகாவும் என்ன வச்சுருக்காங்க? குளிர்சாதன பெட்டி வச்சுருக்காங்க. சரியா? மீதி யார்ட்டையும் இல்லை. கடைசியில் பார்ப்போம் இல்லைங்கிறத. அடுத்தது வைத்துள்ளனர். அசோக் அடுப்பினை தவிர மற்ற அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வைத்துள்ளார். அடுப்பு வச்சுருக்காங்க. அடுத்தது அசோக் வந்து அடுப்பு மட்டும் இல்லை, மீதி எல்லாம் அவருக்கு இருக்குது. அப்போது அவரை வந்து இங்கே மற்றது அடுப்பினை தவிர இதை வந்து கிராஸ் பண்ணணும். அவரை கிராஸ் பண்ணிவிட்டு அப்போ மீதி எல்லாம் வச்சுருக்காரு அசோக். இதில் தான் கிராஸ் பண்ணணும். அசோக் தானே அடுப்பு இல்லை. அப்போது அனிதாட்ட அடுப்பு இருக்குது. அசோக்குக்கு அடுப்பு இல்லை. ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காரு, குளிரூட்டி இது ஏசியும் வச்சுருக்காரு. அடுப்பு தான் இல்லை அசோக்கிட்ட. அடுத்தது அனைத்து பொருட்களையும் வைத்துள்ளார். அசோக் மற்றும் ரித்திகா அலைபேசி வைத்துள்ளனர். அலைபேசி அடுத்தது மொபைல். அப்படி தானே? அலைபேசி யாரெல்லாம் வச்சுருக்கான்னு பாருங்கள். அசோக் மற்றும் ரித்திகா. அசோக் இந்த இருக்கார், அவர் வந்து அலைபேசி வச்சுருக்காக்கல. அடுத்தது ரித்திகாவும் அலைபேசி வச்சுருக்காக்கல. சரியா? வச்சுருக்காக்கல. அடுத்தது ரித்திகா மற்றும் கணேஷ் அடுப்பு மற்றும் அலைபேசி வைத்துள்ளனர். ரித்திகாவும் கணேஷும் அடுப்பும் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கா ரித்திகா, அடுப்பும் வச்சுருக்காங்க. அடுத்தது அலைபேசியும் வச்சுருக்காங்க. சரியா? வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வைத்துள்ளனர். இதன் அடிப்படையில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. முதல்ல கொஸ்டினை புரியணும். இப்படி போட்டு எதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு இப்படி வந்து செஞ்சுக்கிறணும். சரியா? இப்போது கேள்வி, அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வைத்திருப்பவர் யார்? அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வைத்திருப்பவர் யார்? 58 யார் வச்சுருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துட்டையும் டிக்கு வந்திருக்கிறது ரித்திகாவுக்கு. அப்போ ரித்திகாவு தான் ஆன்சர். எல்லா வீட்டு உபயோகப் பொருட்களும் வச்சுருக்கா. அப்போது இங்கே ரித்திகா. சரியா? அடுத்தது யாரிடம் அலைபேசி இல்லை? இங்கே பாருங்கள், அலைபேசி இந்த இருக்குது. யார்கிட்ட இல்லை? அனிதாட்ட இல்லை. சரி, அனிதாட்ட இல்லை. அது மட்டும் பிளாங்காக கிடக்கா. அனிதா இந்த இருக்குது. 59
3. அடுத்தது 60. கேள்வி, கீழ்கண்ட எண் தொடரில் 6ஐ தொடர்ந்தும் 6ஐ தொடர்ந்தும் 5ஐ பின்னதாக கொண்டு வராமலும் 6 தொடர்ந்து இருக்கணும், 5 பின்னாடி இருக்கக்கூடாது. 6 இருக்கணுமா, 5 இங்கே இருக்கக்கூடாது. பின்னதாக கொண்டு வராமலும் உள்ள எட்டுக்களின் எண்ணிக்கை 8 இருக்கணும். ஆனால் 6, 8, ஆனால் 5 இருக்கக்கூடாது. 6, 8க்கு அப்புறம் எந்த நம்பரும் இருக்கலாம். சரி, அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எண்ணிக்கை கண்டுபிடிப்போமா? பாருங்கள், இங்கே 6, 8, 5 இருக்குது. இது வரக்கூடாது. சரியா, இது வரக்கூடாது. அடுத்தது 6, 8 எங்கே வருது? 6, 8, 1 இருக்குது. இப்போ 1. அடுத்தது 6, 8, 2 இருக்குது. 2 நேரம் வந்திருக்கு. 6, 8, 5 இருக்குது. 3 நேரம் வந்திருக்கு. சரியா, 3 நேரம் வந்திருக்கு. 6, 8, 5, 6, 8, 2, 6, 8, 1. இதை அக்செப்ட் பண்ண முடியாது. 5 வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போது 3 ஆன்சர் 60. அடுத்தது 61. நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆண்டு லீப் ஆண்டாக இருந்தால் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அதே தேதி எக்கிழமைகளில் வரும். இது நவம்பர் 3 லீப் வருடம் அப்படின்னா ஃபெப்ரவரியில் தான் 29 நாள், அப்படி தானே? இந்த நவம்பர் டு அடுத்த நவம்பர் வரும்போது இது லீப் இயராக இருக்காது. இதை என்ன பண்ணணும்னா, முதல்ல இது நல்ல தரோவாக என்ன வச்சுருக்கணும்னா, மட்டு வச்சுக்கிறணும். மட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு 0, திங்கக்கிழமைக்கு 1, செவ்வாய்க்கிழமைக்கு 2, புதன்கிழமைக்கு 3, வியாழக்கிழமைக்கு 4, வெள்ளிக்கிழமை 5, சனிக்கிழமை 6. மட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நவம்பர் 3 திங்கட்கிழமை, அப்போ மட்டு 1, 1ஐயும் கூட்டிக்கிறணும். லீப் ஆண்டாக இருந்தால் அந்த ஆண்டு லீப் ஆண்டுன்ட்டாங்க. ஆனால் ஃபெப்ரவரி போயிட்டு, அந்த இதிலே ஃபெப்ரவரி போயிட்டு அதில் 29 நாள். ஆனால் நவம்பர் 3லேருந்து கால்குலேட் பண்ணுறதுனால அடுத்த நவம்பர் 3 வரைக்கும் வரும். அப்போ அதில் எத்தனை நாள் வரணும்? லீப் இயர்னால் 366. ஆனால் இதில் இந்த வருடம் இது போயிருக்கு. ஃபெப்ரவரி 29 நாள் இதில் கூட்டக்கூடாது. அப்போ இதில் ஃபஸ்ட் இயருக்கு வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயருக்கு மட்டு எவ்வளோ வரும்? லீப் இயராக இல்லாமல் இருந்தால் 1, லீப் இயர்னால் 2 மட்டு. சரியா, வருஷம் ஃபெப்ரவரி போயிட்டதுனால 1ன்னு தான் எடுக்க முடியும். அடுத்தது 2வது வருஷமும் 1, 3வது வருஷமும் 1, 4வது வருஷம் மாறிடும். அது லீப் இயராக மாறும். அப்போ மட்டு 2. இதோட இந்த திங்கக்கிழமைக்குள்ள மட்டு எவ்வளவு? 1. இதையும் சேர்த்து கூட்டணும். திங்கட்கிழமைக்குள்ள மட்டு எவ்வளவு? 1. இவ்வளோத்தையும் கூட்டுனா 1, 2, 3, 5, 6 வருது. இந்த 6க்கு மட்டு இங்கே பார்க்கணும். 6 என்ன கிழமை வரும்? சனிக்கிழமை வரும். சனிக்கிழமைக்கு தானே மட்டு 6. அப்போ பின்னர் அதே தேதி எந்த கிழமையில் வரும்னா சனிக்கிழமை. சரியா, இதுதான் ஆன்சர். அடுத்தது 62. 30 + 20 22 600, 25 + 12 250, 15 + 32 450 எனில் 28 கூட்டல் 42 என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் பாருங்கள், 600 வந்திருக்கு. 30 2ஆல் பெருக்குனா 60ன்னு வந்துடும். 20ஆல் பெருக்குனா 600. சரி, அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன். இதை 250, இதை 10ஆல் 25 10ஆல் பெருக்குனா 250. அப்போது இந்த 22 இந்த 12 இதிலெல்லாம் 2 கழிச்சிட்டு பெருக்கியிருக்காங்க. தெரியுதா? 22ல் 2 போச்சுன்னா எவ்வளவு? 20. அப்போ 30 × 20 எவ்வளவு? 600. 25 × 10 எவ்வளவு? 250. அடுத்தது 15 × 30 எவ்வளவு? 450 எனில் 28 × 40 என்னது? 28 40ஆல் பெருக்குனா எவ்வளவு வரும்? 1120. சரியா, அடுத்தது ஒருவர் 7 கிலோமீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையில் நடக்கிறார். ஆரம் வட்டப்பாதைன்னு கொடுத்துருக்கு. ஆரம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆரம், அது 7 கிலோமீட்டர்னா அவர் ஒரு சுற்றை முழுமையாக முடிக்கும்போது எவ்வளவு தூரம் நடந்திருப்பார்? அதோடைய சுற்றளவு, ஒரு சுற்று அப்படிதானே, ஒரு சுற்றுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு வரும்? வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr.
ஆர். அப்போ 2 × 22/7 பைக்கு வேல்யூ 22/7 இன்று ஆருக்கு பதில் என்ன போடணும், நம்ம 7 போடணும். இங்கே 7 கிலோமீட்டர் ஆரம். அப்போ 7யும் கேன்சல் பண்ணிடலாம். 2 × 22 எவ்வளவு, 44 கிலோமீட்டர். புரியுதா? அடுத்தது, தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு. சரியா? தந்தைக்கு மகனின் வயதை போல், அப்போ மகனுடைய வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? மகனின் வயதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தந்தையின் வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். தந்தையின் வயது வந்து என்னன்னு சொல்லியிருக்கு, மகனின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ 2x. சரியா? 2x 20 வருடங்களுக்கு முன்புன்னு வந்தால் கழிக்கணும். அப்போ சரியா, முன்புன்னு வந்தால் கழிக்கணும். அப்போ வந்து மகனுக்கு அப்படின்னு சொல்லும்போது x - 20. மகனுக்கு வந்து எஸ் வந்து சன் போட்டிருக்கேன். என்ன, x - 20. சரி, x - 20. தந்தைக்கு அப்படின்னு போடும்போது என்ன வரும், 2x - 20. சரியா? 20 முன்னர் மகனின் வயதை போன்று 12 மடங்காக இருந்தது. சரியா? எது 12 வயது யாருக்கு, தந்தையின் வயது. அப்போ 2x - 20 வந்து 12 மடங்கு இன்ட்டு x - 20 இருந்துச்சாம். சரியா? அப்போ அதை வந்து இந்த பேப்பரில் போடுறேன். 2x - 20 தந்தையோடைய வயது, மகனுடைய வயது எவ்வளவுன்னு இருந்ததுன்னா x - 20. அப்படிதானே? x - 20 எத்தனை மடங்கு இருந்துச்சாம், 12 மடங்கு. 2x - 20 வந்து 12 மடங்குன்னு சொல்லும்போது பெருக்கணும். 12 × x - 20. அப்போது எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சா அது மகனின் வயது. சரியா? அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x - 20 = 12x - 20 × 12. அப்போ 20 × 12. சரியா? 120 240 வருமா? 2x - 20 = 12x இது ரெண்டையும் பெருக்கியிருக்கேன். அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கியிருக்கேன். 20 × 12 வரும் 240. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சுருக்கேன். இந்த எக்ஸை அங்கே கொண்டு போவோம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இங்கே கொண்டு வாங்க. -20 இங்கே இருக்குல்ல, அந்த 20 அப்படி போடுறேன். இங்கே மைனஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கே ப்ளஸ்ன்னு வரும். 240 = 12x. சரி, அந்த எக்ஸை அங்கே போடனால் -2x. அப்போது எக்ஸ் 12ல் 2 போச்சுன்னா 10x. இங்கே 240ல் 1 கழித்தல் குறி, 1 கூட்டல் குறினா கழிக்கணும். 240ல் 20 போச்சுன்னா 220. அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா 10 எங்கே வந்துடும், டிவிஷனுக்கு வரும். ஏன், மல்டிப்ளிகேஷனில் இங்கே இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கே வரும்போது டிவிஷனில் வரும். 0 0வும் கெட் கேன்சல். எக்ஸ் = எவ்வளோ வரும், எக்ஸோடைய வேல்யூ 22. சரியா? எக்ஸோடைய வேல்யூ வந்து 22 வருடங்கள். மகனுடைய வயதுன்னு கேட்டிருக்கு 21. இது எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், மகனுடைய வயது. இதே தந்தையின் வயது கேட்டிருந்தாங்கன்னா 2x பார்த்தீங்களா, 2 × 20ன்னு போடணும். 2 × 20 40ன்னு போடணும். புரியுதா? அப்பாவுக்கு கேட்டால். அடுத்தது, பொருத்தமான வரிசை எழுது. பொருத்தமான வரிசை எப்படி கண்டுபிடிக்கிறது, டாக்டர், கெய்னிங் ஹெல்த், ட்ரெஸ்ஸிங், ஹார்ம், ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட்டை வச்சு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல வந்து விளையாடி இருக்காங்க, கேம். நம்மளை மாதிரி தானே கேம்னோடனே என்ன ஆயிட்டு, ஆக்சிடெண்ட் ஆகும்போது தீங்கு விளைவிக்குது. ஹார்ம்னா தீங்கு விளைவிக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரை வந்து என்ன பண்ணுவார், ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார். அடுத்தது கெய்னிங் ஹெல்த்து. அப்போ முதல்ல வந்து யார் சொல்கிறேன், கேம். அப்போ 1க்கு பி இந்த இருக்குது, பி வந்து வேறு எதுவுமே இல்லை, அதை போட்டுக்கலாம். அடுத்தது 2 வந்து ஆக்சிடெண்ட். அடுத்தது 3 வந்து ஹார்ம், இ. அடுத்தது 4 வந்து டாக்டர்கிட்ட போகிறோம், ஏ. அடுத்தது 5 வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாரு, டி. அடுத்தது இது கெய்னிங் ஹெல்த், இது ஆன்சர். அடுத்தது இதில் ஏ ஆனவர் பியை விட பெரியவர்.
ஏ வந்து பியை விட பெரியவர். எப்படி போடணும் அப்படின்ட்டு அப்படி போடணும்னா பியை கீழே போட்டுக்கோங்க. ஏ தான் பெரியவர். சரியா? ஏ ஆனவர் பியை விட பெரியவர்னா உயரமானவர்னு போட்டுக்கோங்க. அடுத்தது சி ஆனவர் டியை விட பெரியவர். சி வந்து டியை விட பெரியவர். அப்போ டியை நான் கீழே இங்கே எங்கே போட்டாலும் சி வந்து இங்கே போடுறோம், பெரியவராக தான் இருப்பார். அடுத்தது விட பெரியவர் ஆனால் ஈயை விட சிறியவர். ஈயை விட சிறியவர். சி வந்து ஈயை விட சிறியவர். அப்போ ஈ தான் எனது பெருசு. ஏஐ விட சி ஆனவர் வந்து சிறியவர். சி ஆனவர்னு போட்டிருக்கீங்க, என்ன கம்மா நான் புல் ஸ்டாப் வைக்கலை. டியை விட பெரியவர் ஆனால் ஈயை விட சிறியவர். இப்படி போடணும். பி ஆனவர் டியை விட பெரியவர். பி ஆனவர் டியை விட பெரியவர். அப்போ கீழே இங்கே போட்டது கரெக்ட். சரியா? இதை பார்த்துக்கோங்க திரும்பவும். ஏ ஆனவர் பியை விட பெரியவர்னு சொல்லும்போது ஏ வந்து இந்த இருக்குது, பி கீழே போடணும். அப்போ தான் ஏ பெரியவர்னு காட்ட முடியும். சரியா? இப்படி தான் ஹைட்டு படி இப்படி போட்டுக்கிட்டோம்னா எனில் மிகச்சிறியவர் யார்? இதில் வந்து சின்னவர்னா கீழே யார் இருக்கா? டி. டி எங்கே இருக்குது? 4 ஆன்சர். சரியா? அடுத்தது கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது வந்து கண்டுபிடிப்போமா? இதில் 1 இந்த முக்கோணம், அடுத்து இது 1 2, இது 1 3, அப்படி தானே 3. அடுத்தது இது 1 4, இது 4. அடுத்தது இதை 1 போட்டுடலாம் 5. சரி 5, திரும்ப இது 1 6. அதுக்கப்புறம் 6க்கு அப்புறம் இது 1 இந்த இருக்கலாம், இதிலிருந்து இது 7. சரியா? அடுத்தது இது 8. பிறகு ஹோல் முக்கோணம் 9 இருக்குது. அடுத்தது இது பாருங்கள், 85 × 46 வந்து 48 65 எனில் 13 × 29. இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஈஸி தான். 8 இங்கே 4 இருக்கா, அதை ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. 4 8ன்னு போட்டுட்டாங்க. சரியா? 4 8. அதே மாதிரி 6 5ன்னு போட்டுட்டாங்க. இந்த இங்கே 1 இங்கே 1 எடுத்து எழுதியிருக்கு. அப்போ 13 × 29 2 1 2 1 9 3, அப்படி தானே? 68. 68க்கு 4 ஆன்சர். அடுத்தது 69. ஒரு தோட்டத்தில் 4 ரோஜா செடிகள் உள்ளன. முதல் செடியானது இரண்டாவது செடியில் உள்ள ரோஜாக்களை போன்று 2 மடங்கை தருகிறது. 4 செடின்னு, இது 2, இது 3, இது 4 செடி இருக்குது. 4 செடியில் முதல் செடியானது இரண்டாவது செடியை போன்று 2 மடங்கை தருகிறது. 2 இது முதல் செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது முதல் செடி அப்படின்னா இது வந்து இங்கே வந்து 2 மடங்கு இதோட இருக்கணும், அப்படி தானே? இதோடைய 2 மடங்கு இது இருக்கணும். 2 முதல் செடி வந்து இரண்டாவது செடியில் உள்ள ரோஜாக்களை போன்று 2 மடங்கு. இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த செடியிலுடைய 2 மடங்கு இது இருக்குது. சரியா? அடுத்தது இரண்டாவது செடியானது மூன்றாவது செடியில் உள்ள ரோஜாக்களை போன்று 3 மடங்கு. சரியா? இது வந்து இதோடைய 3 மடங்கு இருக்கும். 3 இன்ட்டுன்னு இருக்கும். 3 இதில் என்ன இருக்கோ அது. சரியா? 3 இது 2. சரி. அடுத்தது மூன்றாவது செடியில் உள்ள 3 மடங்கு மற்றும் மூன்றாவது செடியானது நான்காவது செடியை போன்று 4 மடங்கு. 3ஆவது செடி வந்து இந்த செடியில் என்னதோ அதில் போன்று 4 மடங்கு. சரியா? 4 தருகின்றது. மொத்தம் 450 ரோஜாக்கள் உருவானால் முதல் செடியானது எத்தனை ரோஜாக்களை தந்திருக்கும்? இதை வந்து நான்காவது செடியை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதே போன்று 4 மடங்கும் போது 4 × x. அப்போ இது 2 வந்து இதை மாதிரி 3 மடங்குன்னு போட்டிருந்தாங்க. இது 4xனால 3 × 4x. சரியா? அப்போ 4x. இது அப்போ 4 12, அப்படி தானே? இது 12xன்னு இருக்குது, இது 4xன்னு இருக்குது, இது xன்னு இருக்குது. இப்போது இது வந்து 2 மடங்கு. அப்போ 12 × 2 × 12x. அப்போ இது 24x. சரியா? புரியுதா? கொஞ்சம் இதை வீடியோ இது பண்ணி பாருங்கள், என்ன கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். இதனுடைய கூடுதல் வந்து 450 ரோஜாக்கள் உருவானால் முதல் செடியானது கூடுதல் 410. அப்போது இதை கூட்டுங்க. 24x + 12x கூட்டல் 4x கூட்டல் x = 410. நம்பரெல்லாம் கூட்டுங்க. 24
12 எவ்வளவு 36, 36 4 40, இது 41, இதில் 1 இருக்குன்னு அர்த்தம். 41 x = 410, x = 410 by 41, that is equal to 10 வரும். ஒரு 41, இது வந்து 1 போட்டால் இந்த 0 எடுத்தால் 10, x = 10. அப்போ முதல் செடியில் எத்தனை பூக்கள் இருக்கும்? பூக்கள் சொல்லும்போது எதுன்னா 1 போட்டிருக்கல, அதுதானே முதல் செடி. 24x அப்படி தானே. அப்போ x = 10னா 24x வந்து என்னது வரும்? சாரி, சரியா? 24xனா 24 × 10 எவ்வளவு? 240 வரும். 240 ஆன்சர். சரியா? அடுத்தது 70. 7 × 9 வந்து 56, 11 × 13 132, 15 × 17 240. இப்போ 7 × 9 எப்படி 56 வந்தது? இதில் ஒன்றும் இல்லை, இதில் 9ல் 1 குறைச்சா 8, 7 8 56. அதுமாதிரி 13ல் 1 கழிச்சேன்னா 12, 11 × 12 132. இது 16 1 கழிச்சா 15 × 16 240. அப்போது 13 × இது 14, 182 ஆன்சர். சரியா? 182 ஆன்சர். அடுத்தது படங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் வீடியோவை நிறுத்தி பாருங்கள். புரியலை என்றால் திரும்பவும் வீடியோ நிறுத்தி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து வச்சு அதில் செஞ்சு பாருங்கள். சரியா? அப்போந்தான் தெரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.